புடிங்க புடிங்க, யாராவது திருடனா புடிங்க புடிங்க, என் பேக்கை தூக்கிட்டு ஓடுறான் புடிங்க. இந்த பொண்ணு பிடி உஷாவோட வேகமா வராளே. திருநது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இவகிட்ட மாட்டணும் நம்ம திருட்டு குலத்துக்கே பெரிய அவமானம் ஆயிடும். நீ பயப்படாத அவிக். உன்னோட அக்கா இங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாயால உன்னை எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஊரோட மொத்த பயமும் உங்க முகத்துல தான் இருக்கு. நான் பயப்படுறதுக்கு தான் எதுவும் விட்டு வைக்கலையே. போதும் நிறுத்துக்கா. அந்த நாய் வேற ஏதோ வேலைக்காக வேற வழியில போயிடுச்சு. பிரேக். மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பிரமாதம் கண்ணா, இந்த பேக்ல எங்க ஐயாவோட காசு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் இந்த பேக் கிடைக்காம போயிருந்தா இத்தனை வருஷம் அவருக்கு விசுவாசமா இருந்தது நாசமா போயிருக்கும். அந்த கடவுளோட கிருபையால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் அந்த திருடங்களை பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலையே. அந்த நாய் துரத்திட்டு இருந்துச்சுன்னு வேகமா ஓட்டிட்டு வந்தேன். அம்மா, என்னம்மா உங்க பொண்ணு இப்படி இருக்கா? அவங்க பார்த்து பயந்து ஓடி போனது இந்த பயந்தாங்கோலி பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவமானம் தாங்க முடியாம அவங்களே லாக்கப்ல போய் அவங்களே தண்டனை கொடுத்துப்பாங்க. என்னது? அம்மா, இவன் போய் சொல்றான். அந்த நாய் எவ்வளவு பெருசா பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ பெருசுலாம் இல்ல, இவ்வளவுதான் இருந்துச்சு. அதுவும் பயங்கர கியூட்டா இருந்துச்சு. பயந்தாங்கோலி. அப்படியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் அவி விழுந்துருவ. அப்பா, ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? அப்பா நீங்களே பாருங்க, என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஏன்டா எதுக்காக அக்கா கிட்ட வம்ப் பண்ற? நாட்டி பாய். போதும் அப்பாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஓகே. உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது இந்த பொருள் எல்லாம் வாங்க நீங்க போகாதீங்கன்னு? இப்படி காய்கறி பைய தூக்கிக்கிட்டே மார்க்கெட்ல நடந்து வர்றது பார்க்க நல்லா இருக்குமா சொல்லுங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாவம் இப்படி நான் நினைக்க ஆரம்பிச்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா, அம்மா என்னமோ உங்களை பெரிய ராஜா மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? நான் ராஜா தானே. அப்படியா? எந்த நாட்டோட ராஜா நீங்க? உங்க மனசை வென்ற ராஜா. அன்பு, தைரியம், அப்புறம் வாக்குறுதி. அன்பு, தைரியம், வாக்குறுதி. இது வெறும் வார்த்தை இல்ல, வீர்காடோட அடையாளம். இது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை மட்டும் இல்ல, இந்த வார்த்தையில அவங்களோட ஆத்மாவும் அடங்கி இருக்கு. வீர்காடோட அடையாளத்தை வீர்காடோட மக்கள் தன்னோட ரத்தத்தால நினைச்சிருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களோட ரத்தத்துல எப்படி போதையை கலக்க விடுவோம்? அதனால கல்லூராம் ஐயா, பாய்சாவோட சத்தியம், வீர்காடோட மண்ணுல மது ஃபேக்டரி வர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். ராணிஷா, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், முன்ன மாதிரியெல்லாம் எஸ்டேட்ல இருந்து இப்ப வருமானம் எதுவும் இல்லை. இப்படி கால மாற்றத்தோட நீங்க கை கோக்காம போனா பின்தங்கிடுவீங்க. அப்புறம் வீர்கடோட எதிர்காலத்தை பத்தி நீங்களே யோசிக்கலன்னா
வேற யார் யோசிப்பா? வீர்கார்டோட எதிர்காலம் வீர்கார்டோட இளைஞர்கள். அவங்களுக்கு தேவை போதை இல்லை, நல்ல படிப்பறிவு மட்டும்தான். அதனால அடுத்த முறை டெல்லியில இருந்து வரும்போது காலேஜில் ஹாஸ்பிட்டலோட ப்ரொபோசலை கொண்டு வாங்க. நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு தடவை இந்த டீலை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா. நீங்க டீ டிஃபன் சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றி. வாங்க கல்லூரா. வணக்கங்க. ஒரு வழி இல்லைன்னா என்ன, இன்னொரு வழி கண்டிப்பா திறக்கும். மழை பெய்யறப்ப கோதுமாவை விற்க போனா இந்த மாதிரி தான் நடக்கும். சரக்கோட சுவை எவனுக்கு தெரியும் சொல்லுங்களேன்? அவனுக்கு தானே இதோட விலை என்னன்னு தெரியும். நீங்களே அம்மாக்கு கொஞ்சம் புரிய வைங்களே. அவங்க உங்க தர்ம பாரு, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல வீர்கரோட ராணி, ரெண்டாவது தான் என்னோட மனைவி எல்லாம். அட இங்க பாருங்க கல்லு சார், நான் இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்களோட வேலையை நான் எப்படியோ முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா எனக்கு அப்படி நடந்துட்டா அது உங்களுக்கு தானே லாபம். அது ஒண்ணு இல்லை, இந்த நிலப்பத்திரத்துல ராணி அம்மாவோட கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. சரி. அப்ப இதுக்கு பதிலா நான் என்னோட ஃபேக்டரியில உங்களை பங்குதாரரா சேர்த்துக்கிறேன். 60 எனக்கு, 40 உங்களுக்கு. செருப்ப கழட்டு. என்னங்க? ஏன் செருப்ப கழட்டுன்னு சொன்ன? கல்லு, உன் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? பெரியவங்க சரியா சொன்னாங்க, மனுஷங்க அவங்க துணியை மாத்திக்கிறதுனால மட்டும் தகுதின்றது மாறாது. என்னதான் இருந்தாலும் நீ அந்த அடிமையோட பையன் தானே. அப்போ ராஜ குடும்பத்துல இருக்கிறவங்களோட செருப்புகளை அவன் தலைமையில வச்சுக்கிட்டு எங்க பின்னாடியே நடந்து வருவான். அந்த செருப்பை தூக்கி கைக்குள்ள வச்சுக்கிறது கூட தைரியம் இல்ல. ஆனா நீ என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஷேர் கொடுக்கறேன்னு பேசுறியா? 60, 40. கிளம்புடா. திக்விஜய் கிட்டயே பிசினஸ் பேச வந்துட்டியா? 40% எனக்கு தான், அந்த 60 எனக்கு தான். வணக்கம் ராணி. வணக்கங்க ஐயா, உட்காருங்க. பூசாரி ஐயா, உங்களுக்கே நல்லா தெரியும், வீர்கரோட 12வது வருஷ பூஜைக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க சீக்கிரமாவே ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து பூஜைக்கான ஏற்பாடு ஆரம்பிங்க. சரிங்க ராணி அம்மா. 12வது வருஷ பூஜையா? உனக்கு என்னாச்சு? நீ ஒன்னும் மறக்கல? வீர்கரோட ராஜா தன் கையால சிலைய வைக்கிற வரைக்கும் பூஜை ஒன்னும் முடியாது. இதுதானே வீர்கரோட சம்பிரதாயம். ஆனா ராஜா எங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் எதையுமே மறக்க மாட்டேன்னு. நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க பூசாரி ஐயா. சரிங்கம்மா. இந்த பூஜை வீர்கரோட ராஜா கையால தான் நடக்க போகுது. சரி, அப்படின்னா வீர்கரோட அரியாசனத்துல உட்காரக்கூடிய அடுத்த வாரிசு யாருன்னு முடிவு எடுத்துட்டியா? எவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணை பற்றும் போல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். வீர்கரோட மக்கள் எல்லாரும் அவங்களோட ராஜாவோட பேரை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலனா பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சரியான நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லுவேன். வரவேற்புக்கான ஏற்பாட்டையும் நான் பண்ண சொல்லுவேன். சரிங்க மகாராணியாரே. இங்க என்ன நடக்குது? அம்மா, அப்பா, அப்பா. சக்தி, என்னாச்சு? சக்தி, தயவு செஞ்சு கதவை தர. அம்மா, என்னாச்சு? கதவை தர, நாங்க இங்கதான் இருக்கோம். கதவு தரமா? கதவு தர. அப்பா.
பயப்படாதக்கா, அப்பா உன்னை இப்பவே காப்பாத்திடுவாரு. சக்தி, சக்தி ஏன் பயப்படுற? கதவை தோற. நீ நீ தயவு செஞ்சு போய் ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வா. சக்தி, அப்பா எனக்கு காப்பாத்துங்கப்பா. அப்பா, அக்காக்கு மகாராணியோட கதையை சொல்லுங்க. கண்டிப்பா அக்காவோட பயம் போயிடும். இவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம். இந்த கதையில பாதி உண்மை பாதி போய். ஒரு காலத்துல ஒரு ராணி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளோட அரியாசனம் எவ்வளவு உயர்ந்ததோ அதை விட அவளோட மனசு உயர்ந்தது. உதிக்கிற சூரியன் மாதிரி மரியாதை, கண்ணுல கொஞ்சம் கூட பயம் இல்லை, முகத்துல நம்பிக்கையின் ஒளி, கண்கள்ல அன்பு இருந்துச்சு. ஏழைகளோட பசியை ஆத்துற ஒரு தாயா இருந்தாவ. சில நேரத்தில் நெருப்பாவும் தண்ணியாவும் மெழுகுவத்தியாவும் இருந்தாங்க. அன்பு, கடமை, வீரம் தான் அவங்களோட அடையாளம். அவங்க தான் அந்த நாட்டோட மகாராணி. எந்த வழியும் இல்லைனாலும் திரும்பி எழுந்து நிக்கிறது தான் வீரம். காத்தோட திசையையே மாத்துறது தான் வீரம். பலவீனமானவங்க முன்னாடி உன் பலத்தை காட்டுறது வீரம் இல்லை. நீ நிராயுதபாணியா இருந்தாலும் எதிரிங்களை நேருக்கு நேரா பாக்குறது தான் வீரம். பலவீனமானவங்களை உன் முன்னாடி மண்டியிட வைக்கிறது வீரம் கிடையாது. கஷ்டத்துல இருந்து ஒருத்தரை காப்பாத்துறது தான் உண்மையான வீரம். உண்மைன்ற ஆயுதம் நம்ம கையில இருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும்? மனசுல உண்மை இருக்கும் போது நம்ம எதுக்காக பயப்படணும்? நம்மளும் மனுஷங்க தானே, கேள்வியால நம்மளை காயப்படுத்துவாங்க. உண்மை கேடயமா இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? தொண்டை வரைக்கும் வந்துட்ட கேள்வியே கேட்கறதுக்கு ஏன் தயங்கி நிக்கிறீங்க? கேட்க தான் வந்திருக்கேன். ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்னாடி அவனோட சுயநலத்துக்காக நீ வேண்டான்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனானே, அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்க வந்தேன். உன்னோட மகனை விட உன் அண்ணனோட மகனுக்கு தான் நீ அதிகமா அன்பை கொடுத்து வளர்த்த. ஆனா உன்னோட அன்பு முக்கியமா, அந்த பொண்ணோட காதல் முக்கியமான்ற நிலைமை வரும்போது அந்த டைம்ல அந்த சரண் என்ன பண்ணா தெரியும்ல? ஒன்ன கிடையாது, அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தான். உன்னோட அன்பு ராணியோட கடமைக்கு தடையா இருக்கா என்ன? அப்புறம் ஒருவேளை தப்பி தவறி தவறுதலா கூட உன் பிள்ளைக்கு வீரரோட அரியாசனத்தை கொடுக்க போறியா என்ன? உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட ராஜ குடும்பத்தோட ரத்தம் உன் அண்ணன் பையன் சரண் ஜெயப்பூரோட தெருவில் உன் மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். இந்த அரியாசனத்தை தவறான கைகளுக்கு போக விட மாட்டேன்னு என் அண்ணனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என்னைக்கும் என் சத்தியத்தை மீற மாட்டேன். ஜெய்ப்பூர்ல இருந்து திரும்பி வந்ததும் நான் வீர்கரோட புது மகாராஜாவோட பேரை எல்லார் முன்னாடியும் அறிவிச்சிருவேன். எனக்கு திருஷ்டி பற்றக்கூடாது. நாளைக்கு மகாராணி அவங்க மகன் பிருத்விய வீர்கரோட மகாராஜான்னு அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவி, அதாவது நான் வீர்கரோட மகாராணி ஆயிடுவேன். நான் எதுக்காக என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணணும்? அந்த கனவு நாளைக்கு நிறைவேற போகுது. நாளைக்கா? நாளைக்கு ஏன் இப்படி இவ்வளவு லேட்டா வருது? இன்னைக்கு இப்பவே நடக்கலாம்ல.
ராணியோட முகத்துல ராஜக்கலை அப்படியே இருக்கு. எங்களோட ஆயுசும் அவங்களுக்கே கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி, பூசாரி ஐயா பூஜை பண்ண முதல் பிரசாதத்தை வீர்கரோட வாரிசான வருங்கால மகாராஜாக்காக கொடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி அவங்களோட போட்டோவையே பார்த்துட்டு இருப்பீங்க? ஒரு முறை நீங்களே போய். நான் ஆசைப்படுறதுல ஒண்ணுதான். கதையில இருக்க அந்த மகாராணியை என் பசங்களும் ஒரு வாட்டியாவது சந்திக்கணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவிக் டைட்டா பிடிச்சிருக்கல. அட அக்கா, நீ ஓட்டுறது சைக்கிள் தான், ராக்கெட் ஒன்றும் இல்ல. அப்பாக்கு பர்த்டே கிஃப்டா என்ன கொடுக்கலான்னு நீ யோசிச்சியா இல்லையா? அதெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. நான் என் காலுக்கு வேலை கொடுக்கறேன், நீ அட்லீஸ்ட் உன் பிரெயினுக்கு அது வேலை கொடுக்கலாம்ல. அக்கா, வயித்துல எலி ஓடிட்டு இருக்கும் போது என் மூளை எப்படி வேலை செய்யும்க்கா? அங்க பாரு, உன் வயித்துல இருக்க எலிய கொல்றதுக்கான மருந்து கிடைச்சிருச்சு. இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகேவா? மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! பாதுஷாவா? சாரி, நான் பாதுஷாவை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்தேன், தெரியாம உங்க மேல மோதிட்டேன். பசிக்குதா உனக்கு? ஆமா பாட்டி, பாதுஷாவை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பாட்டி இல்ல, மகாராணி. இந்தா சாப்பிடு. பூசாரி ஐயா பூஜை பண்ண முதல் பிரசாதத்தை வீர்கரோட வாரிசான வருங்கால மகாராஜாக்காக கொடுத்திருக்காங்க. நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், யார் என்னன்னு தெரியாது உங்ககிட்ட வாங்கி சாப்பிடாதேன்னு. ஒருவேளை இவங்க உனக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? இங்க பாருமா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இங்க பாருங்க அங்கிள், யார் என்னன்னு தெரியாத உங்ககிட்ட வாங்கி சாப்பிட கூடாதுன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அட கடவுளே, இந்த பொண்ணு வீர்கரோட கொடியையே அவமானப்படுத்திட்டாளே. கேட்டியா? வீர்கரோட கொடியை நீ அவமானப்படுத்தினதுக்கான அர்த்தம் மகாராணி அவமானப்படுத்தின மாதிரி. ஐம் சாரி, ஆனா இது எல்லாத்தையுமே நான் வேணும்னு பண்ணல. ஒரே பார்வையில யாரு எப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். நீ பண்ணது தப்பு கிடையாது, பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய பாவி. இன்னொரு தடவை நாம சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. பாய் பாய் பாட்டி. ஒரு பாதுஷா கொடுத்தா பாட்டி ஆயிருவாங்களா? அக்கா, நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீயும் பாட்டி பாட்டின்னு சொல்லுவ. ஐடியா கிடைச்சிருச்சு.
ஹாப்பி பர்த்டே மகாராஜா. என்னோட அப்பா அப்பாவோட பர்த்டேக்கு நல்ல தீமை யோசிச்சிருக்கோம்ல, ரொம்ப ராயலா இருக்கு. நாளைக்கு நம்ம அப்பாவை ட்ரீட் பண்ற விதத்துல அவர் உண்மையிலேயே ராஜா மாதிரி ஃபீல் பண்ணணும். அதெல்லாம் சரிக்கா. இதை எதுக்காக நாம ஸ்டோர் ரூம்ல மறைஞ்சு இருந்து ரெடி பண்ணணும்? அப்பதான் யாருக்கும் தெரிய வராதுடா பைத்தியம். சரி சரி ஓகே, சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணு. நீ கிளம்பு, போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கு. உன்னால இதெல்லாம் முடியாது. இல்ல இல்லக்கா, ஒருவேளை தப்பி தவறி இங்க இருட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ பயந்து கத்த ஆரம்பிச்சிடுவ. அப்புறம் சர்ப்ரைஸ் இல்ல, எல்லாருக்கும் ஷாக்கு தான். அதனால இங்கே படுத்து தூங்குறேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு சிவப்பு நூல் கிடைச்சா போதும், எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அட கடவுளே, வீர்கரோட கொடியவே இந்த பொண்ணு அவமானப்படுத்திட்டாளே. கேட்டியா? வீர்கரோட கொடியை நீ அவமானப்படுத்தினதுக்கான அர்த்தம் மகாராணி அவமானப்படுத்தின மாதிரி. என்னது இது? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய பாவி. இன்னொரு தடவை நாம சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி காய்கறி பைய தூக்கிட்டு மார்க்கெட்ல நடந்து வர்றது பார்க்க நல்லாவா இருக்கு? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அன்பு, தைரியம், அப்புறம் வாக்குறுதி. நான் ராஜா தானே. இந்த மாதிரி காய்கறி பைய தூக்கிட்டு மார்க்கெட்ல நடந்து வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அன்பு, தைரியம், அப்புறம் வாக்குறுதி. நான் ராஜா தானே. அப்புறம் என்னாச்சுப்பா, சொல்லுங்க. கஷ்ட காலம் வரும்போது அந்த காலத்தை அழிச்சிடுவாங்க. அதிகமான வெயில் அடிக்கும் போது அவங்களோட நிழலை அணைச்சிப்பாங்க. அன்புல அவங்க ஒரு மாபெரும் கடல். அன்பான வார்த்தையால எல்லா காயங்களையும் குணப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க மேல கண்ணு பட்டுடுச்சு. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா தலைவிதி எல்லாத்தையுமே மாத்திருச்சு. ரெண்டு பக்கமும் சரின்னு இருந்தோம். ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த கையை பிடிச்சுக்கிட்டு தினமும் நடந்தனும் அது என்ன விட்டு போயிடுச்சு. கடவுளே, எனக்கு ஏன் கண்ணை போட்டும் போலயே. இந்த அரசரோட அரியணையில உட்கார்ற கனவு இத்தனை நாளா கனவா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த எல்லா கனவுமே இன்னைக்கு நிறைவேற போகுது. நான் காத்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. அப்படின்னா அந்த கதைகள்ல இருந்த ராணி வீர்களோட ராணியா? அவங்களோட ராஜகுமார என்னோட அப்பாவா? நீ பண்ணது தப்பு கிடையாது, பெரிய பாவம். இன்னொரு தடவை நாம ரெண்டு பேரும் சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கும். என்ன பண்ணி வச்சிருக்க சக்தி? உன் சொந்த பாட்டுக்கிட்டே சண்டை போட்டிருக்கியா? இல்ல 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 இல்ல, இனிமே அவங்க என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்களே. நெருப்பு சாம்பலா மாறும், ஆனா சாம்பலால திரும்பவும் நெருப்பா மாற முடியாது. இந்த சரணங்கிற பேரு வீர்கரோட வரலாற்று புத்தகத்துல இருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏன் கையால அழியுதா? அவனோட இறுதி சடங்கும் முடிஞ்சிருச்சு. இனிமே எப்பவுமே அந்த சரணால இந்த அரியணையோட வாரிசா ஆகவே முடியாது. அப்பா, பாதியில முடிஞ்ச உங்களோட கதையை உங்க பொண்ணு கண்டிப்பா முடிச்சு வைப்பா. அதுவும் நாளைக்கு உங்களோட மகாராணிய பல வருஷம் கழிச்சு சந்திக்க போறீங்க. அண்ட் ஐம் ஷூர் இந்த முறை உங்க ரெண்டு பேரோட அன்புக்கும் யாரோட திருஷ்டியும் படாது. நாளைக்கு மகாராணியும் அவங்களோட ராஜகுமாரனும் கண்டிப்பா சந்திப்பாங்க. துர்கா தாயே, எனக்கு உதவி பண்ணு.